வணக்கம் நண்பர்களே, விஜயபிரகாஷ் பேசுகிறேன். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எசென்ஷியலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மென்டலாக ப்ரிப்பேர் ஆகுது. ஹை வரலாம், லோ வரலாம், அவுட்கம் அது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிஸ்னஸ் என்பது ஈஸியே, எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடக்கும் நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு என்கவுண்டரை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அது என்ன அப்படின்னா, டிஃபிகல்ட்டிஸ். இந்த பிஸ்னஸில் வர்ற கஷ்டங்கள், கடினமான பயணம் தான் பிஸ்னஸ். சரி, அது ஈஸியாக மாற்றணும் அப்படின்னா எந்த ஒரு சுச்சுவேஷனையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. எது வேணால் நிகழலாம். சரியா, நம்ம சக்ஸஸை நோக்கி போகும்போது யதார்த்தமான அணுகுமுறை நமக்கு இருக்கணும். ரியலிஸ்டிக் ஐடியான்னு குரு சொல்லுவாங்க. சரியா, முன்னாடி வரப்போகிறது ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க். சரியா, அதை எதிர்கொள்வதற்கு என்கிட்ட ஒரு E3 ஃபார்முலா இருக்கு. எனர்ஜி, எந்தூசியாசம், எக்ஸைட்மெண்ட். இது மூணு வச்சு அதை நான் ஓவர் கம் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் மனசுக்குள்ள. என் குரு எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு பிஸ்னஸை நீ ஆரம்பிக்கும் போது மனதளவில் தயாராக இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா பிஸ்னஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அம்சங்கள் இருக்குது. அதை வந்து கையாளணும் அப்படின்னா உங்களுடைய திறமை ப்ளஸ் விருப்பம், இது ரொம்ப முக்கியம். திறமையை வந்து அதிகப்படுத்திகிட்டே போகணும். ஆரம்பிக்கும் போது இருந்த மாதிரி நீங்கள் முடிக்கும் போது இருக்க போகிறது இல்லை, முடிய போகிறதும் கிடையாது. ரெண்டாவது வந்து உங்களோட விருப்பம் எப்படி இருக்கணும்னா, நாம் மற்றவங்களை விட சவால்களை அதிகம் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்பணும். ரெண்டாவது மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்பணும், இப்போ எல்லாமே சரியாக வேலை செய்யாது, அவ்வளோதான். அது எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இந்த சிஸ்டம் வந்து எப்பயுமே சரியாக வேலை செய்யாது, அவ்வளோதான். அதை சரியாக பண்ணுறதுக்கான விஷயத்த நான் பண்ண போகிறேன், அவ்வளோதான். நான் இப்போ ஒன்று பண்ண போகிறேன், ஒன்றும் ரிசல்ட் வரப்போகுது. இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன், பெரிய காசு வரப்போகுது, அப்படி கிடையாது பிஸ்னஸ். சரியா, முதல்ல வரக்கூடிய உயர்வு தாழ்வுகளுக்கு மனதளவில் தயாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பிஸ்னஸ் ஓனருடைய கடமை. சரியா, கமிட்மெண்ட் அதுதான். அதாவது எதையுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. சரியா, அடுத்தது சேலஞ்சஸ் வரும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு நம்ம நம்பணும். சவால்கள் தான் உங்களை சாதிக்க வைக்கும். சரியா, இப்போ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் திரும்ப இந்த ஆடியோவை 2 தடவை கேளு. சரியா, இப்போ நம்ம சரியாக பண்ணுறோமா, நம்மளோட மனநிலை சரியாக இருக்கா, ரொம்ப அதிகம் எதிர்பார்க்குறோமா, ப்ரிப்பேர் ஆகிட்டோமா, மென்டலி எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம், இந்த பிஸ்னஸில் என்னென்ன என்ஜாய்மெண்ட் இருக்குது, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், என்கவுண்டர் பண்ண வேண்டிய மிக முக்கியமான டிஃபிகல்ட்டிஸ் என்ன, இந்த ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணுறோமா இல்லை டெஸ்டினேஷனை என்ஜாய் பண்ணுறோமா, சக்ஸஸ் வரும்னா நமக்கு தேவையான ரியலிஸ்டிக் ஐடியா என்ன, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். பிரபஞ்சம் போட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியோட்டா.